பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. நம்ம முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சரீரத்தை குறித்து, நம்ம சரீரத்தில் எப்படி நம்ம உபவாசம் எடுக்கிறது, சரீர ரீதியான உபவாசம், அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுக்க யோர்தான் கரைக்கு போனாராம். அங்கே தான் யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கிறார் எல்லாருக்கும். அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போனாராம். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுனுமே இம்மிடியேட்லி அப்படின்னு சொல்லுது இங்கிலீஷில். அப்படின்னா உடனே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தண்ணியில் முழுகி இப்படி எழுந்ததுனுமே வேற துணி மாத்துறதுக்கு கூட டைம் இல்லை. அந்த ஈரம் துணியோடு இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போனாராம், ஆவியானவர் கொண்டு போனாராம். ஏன் உடனே ஈரம் துணியோடு போனாங்க? அப்போ உபவாசம் எடுக்கும்போது துணியை குறித்து அவ்வளோ நம்ம எச்சரிக்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தார் இல்லையா, உபவாசத்தில் இரவும் பகலும் சாப்பிடாமல் இருந்தார் இல்லையா. அப்போ அந்த 40 நாள் அவர் இருக்கும்போது அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு உள்ளே போனோமே, அந்த வெட் அப்படின்னா ஈரமான துணியோடு தான் உள்ளே இருந்தார். அவர் குளிக்க கூட இல்லை, ஏன்னா அவருக்கு டைம் இல்லை. அதனால்தான் அது பேர் என்ன சொல்லப்பட்டதுன்னா பாடிலி ஃபாஸ்டிங், சரீர ரீதியான உபவாசம். அவர் சாப்பிடவே இல்லையா. நம்ம சரீரம் எப்பயுமே ஏதாவது சாப்பாடு எதிர்பார்க்குது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த உபவாசம் நான் கத்துறேங்க, இது நீங்கள் செய்து பாருங்க, நிச்சயமா பதில் கிடைக்கும். இப்போ சரீர ரீதியான உபவாசம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எந்த லோஷனும் சரீரத்துக்கு போடாதீங்க, எந்த க்ரீமும் முகத்துக்கு போடாதீங்க, அப்படியே விடுங்க, அப்படியே உபவாசம் எடுங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டு நீங்கள் உபவாசம் எடுக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபாஸ்டிங்கே, அந்த உபவாசமே கட் ஆகுது. ஏன்னா சரீர ரீதியான உபவாசம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த க்ரீமும் அப்ளை பண்ணாமல், இன்றைக்கி நிறைய பேர் ஸ்திரீகள் எடுத்துங்க நிறைய மேக்கப் போட்டுன்னு வருவாங்க. கேட்டால் நான் ஃபாஸ்டிங்னுவாங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னா, முகம் வாடி போயிடும், மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என் உபவாசம். கிடையாதுங்க. நீ இந்த மாதிரி உபவாசம் எடுக்கும்போது எந்த க்ரீமும் உனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ சரீர ரீதியான உபவாசம் நீங்கள் எடுக்கிறீங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உடனே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், அங்கே உபவாசம் எடுத்தார். இன்னொரு அர்த்தம் சொல்லனா, இயேசு கிறிஸ்துவானவர் முடி கூட வெட்டலை, இருக்கிற முடியோடு தான் இருந்தார் வனாந்தரத்தில். அதனால தான் யோபு 1வது அதிகாரம் வசனம் 20 பார்த்தீங்கன்னா, யோபு தலையை ஷேவ் பண்ணுறாரு. அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு உபவாசம் எடுக்கிறார். எடுத்துட்டு பேர் உபவாசம் எடுத்துட்டு பேர் அவர் மொட்டை அடிக்கல, முடியை எடுத்துடுறார், அதுக்கப்புறம் உபவாசம் எடுக்கிறார். அப்போது நீங்கள் இதுலேயே கற்றுங்க. அப்போ நம்ம எடுக்கிற உபவாசத்துக்கு வஸ்திரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த லோஷனும் போடக்கூடாது, எந்த க்ரீமும் போடக்கூடாது. அது சரீர ரீதியான உபவாசம். ஒரு உதாரணத்துக்கு கழுகு எடுத்துங்க, ஈகல். அதுக்கு வயசாயிடுச்சுனாக்கா அது என்ன பண்ணோம்னா, அது போய் கூடுக்குள்ளே உட்காந்து 40 நாள் அங்கே இருக்குமா. 40 நாள் என்ன பண்ணோம் அது உள்ளனாக்கா, அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் பிச்சு போடுமா, அதே வலி தாங்க முடியாத கத்துமா. அது மாத்திரமில்லை, அதோட கால் இருக்கிற நெயில், இந்த நகை கூட அது வாயால் பிச்சு இழுக்குமா. ஏன் இது செய்யுதுன்னா, 40 நாள் வரைக்கும் எல்லாத்தையும் பிச்சு போட்டு உக்காந்துருக்குமா. 40 days ஆனதுனுமே அது பயங்கரமாக வெளியே வருமா. ஒரு வாலிபம் போல் அது வெளியே வருமா. அது பறக்கிறது இதுக்கு முன்னே பறந்ததை விட இன்னும் உயரமாய் அது பறக்குமா. அதனால தான் ஏசாயா 40:31 சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்கள் உபவாசம் எடுக்கும் போது உன்னுடைய முகம் வாடி போகும், நீ சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும் முகம், ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் முகம், டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உபவாசம் எடுத்து முடிச்சதுன்னுமே நீ உயர்ந்த இடத்துல பறக்கிறது போல கர்த்தர் உன்னை கொண்டு வருவாராம் வெளியே. அதுதான் உபவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதும் உபவாசம் எடுக்கிறாரு. தாவீது இத்தனைக்கும் ஒரு ராஜா, அரண்மனையில் வாழ்ந்துனுக்கிறாரு. அரண்மனையில் இருக்கிற தாவீது ராஜாவே உபவாசம் எடுத்துட்டு கம்ஃபர்ட் பிளேஸில் உட்காரல, ஃபாஸ்டிங் எடுத்துட்டு அவர் தரையில் படுக்கிறாராம். ஒரு சாக் கிளாத், ஒரு துண்டை போட்டுக்கின்னு தரையில் படுக்கிறாராம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ஃபர்ட் பிளேஸை பார்க்குறாங்க. முட்டி போட்டால் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலையாணி வச்சு உபவாசம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பெட்டுக்கு மேலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கிடையாது.
நீ உபவாசம் எடுக்கும் போது உன்னோட கம்ஃபர்ட் பிளேஸ்ல இருந்து வெளியே வா. நீங்க வெளியே வந்து முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் தாவீது இத்தனைக்கு ஒரு ராஜா, அரண்மனை, பெரிய அரண்மனையில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தாவீது ராஜாவே தரையில வந்து படுக்கிறாருங்க உபவாசம் எடுத்துட்டு. அதனாலதான் வஸ்திரம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஆண்டவர் மோசைக்கு சொல்றாரு, மோசையே உன்னுடைய சகோதர ஆரோன் பிரதான ஆசிரியருடைய வஸ்திரத்தை போட்டுனியான்ட்டு அவர் சொல்ல நான் பேசணும்னு. இப்போ மோசை போய் அவங்களுடைய சகோதரர் ஆரோன் கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, இப்படியே போயிடாத, வஸ்திரம் ரொம்ப முக்கியம், அதை போட்டுன்னு போ. ஏன்னா பிரதான ஆசிரியர்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு, அதை போட்டுன்னு அவர் வர்றாரு, ஹை பிரீஸ்ட் ட்ரெஸ். அதை போட்டுனதுமே ஆண்டவர் பேசுறாரு. எப்போ அந்த வஸ்திரத்தை ஆரோன் கைட்டினாரோ அப்பவே மரித்து போனாருன்னு வேதமே சொல்லுது. அப்போ நம்ம போடுகிற ட்ரெஸ்ஸு ஃபாஸ்டிங் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு எதை குறிக்கிறது, நம்ம போடுகிற அந்த வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா ஒரு தீர்க்க தரிசனம். த கிளாத் ரெப்ரசன்ட் த ப்ராப்பர்ட்டிக்கு. அப்போ நீங்க போடுற ட்ரெஸ்ஸில் கூட ஒரு தீர்க்க தரிசனம் மறைந்து இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கின்னு இருக்கும்போது சின்ன துண்டு தான் இருந்துச்சு அவர் போடுங்கிற வஸ்திரம். அத்தை உருவி அத்தை சீட்டு போட்டு ஆடினாங்களாம் இவனுங்க, ஒரு சீட்டு போட்டு கேம் ஆடினாங்களாம். அப்போ அந்த துணியை உருவிட்டாங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து உடம்புல என்ன இல்லை, வஸ்திரம் இல்லை, அவர் நேக்கடா, அவர் நிர்வாணியா அவர் சிலுவையில் தொங்கின்னு இருக்கிறாருங்க. அப்போ வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து வரும்போது, உயிரோடு வரும்போது வஸ்திரம் இல்லாம வரல, ஒரு புதிய வஸ்திரத்தோடு வெளியே வரார், நீதி உள்ள வஸ்திரத்தோடு வெளியே வரார், அவரோட மகிமையின் வஸ்திரத்தோடு வெளியே வரார். அப்போ நமக்காக நிர்வாணியாய் மரித்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆனா அவர் உயிரோடு வரும்போது அவர் நேக்கடா இல்லைங்க, அவருடைய உடம்புல வஸ்திரம் இருந்துச்சு. அதுதான் வஸ்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சர்ச்சில் வந்து நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி எல்லாருமே ஃபாஸ்டிங் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு நினச்சிங்க. ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாக்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்னால் முட்டி போட முடியல, என்னால் இதை பண்ண முடியல, ஏன்னு நான் கேட்பேன், என் பேண்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் என்னால் முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ண முடியல. இல்லைங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா, முக்கியமானது சொல்கிறேன், உபவாசம் அப்படின்னு கூட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு இம்பார்ட்டண்ட்டு. எந்த சாக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது, எந்த ரீசனும் நீங்கள் சொல்லக்கூடாது, ஐயோ நான் என் பேண்ட்டு டைட்டாக இருக்குது, நான் போடுகிற ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருக்குது. இல்லைங்க, ட்ரெஸ்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீ போடுகிற ட்ரெஸ்ஸில் தீர்க்க தரிசனம் மறைந்து இருக்குது. அதனால தான் ஆதாமும் தேவ தூதரங்களுக்குள்ள சரீரத்துக்குள்ள ரத்தம் இல்லை. எப்படி சொல்றேன்னாக்கா, யோவான் 1:1 பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தை வெளிச்சம். இயேசு சொல்ற ஐ எம் த லைட். அப்ப இயேசுக்குள்ள என்ன இருக்குது, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறவர் தான் ஆண்டவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்ததுனுமே அவர் எடுத்துன்னு போய் கல்லறையில் வைக்கிறாங்க. அங்க மார்த்தாள் அங்கே போகிறான், அங்கே மரியாள் அங்கே போய் நிற்கிறான். அங்கே போய் நின்று இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டு இருக்குது. அங்கே அழுவுறா, இயேசுவின் சரீரம் யாரும் தூக்கின்னு போயிட்டாங்கன்னு. உடனே இயேசு கிறிஸ்து பின்னால் வந்து நிற்கிறாரு. ஏன் அழுகுகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே இவ போய் இயேசு கிறிஸ்து கட்டிப்பிடிக்க பார்க்குறான், ஏன்னா உயிரோடு வந்துட்டார் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொடாத, என் மேலே என்ன இருக்குது, ரத்தம் இருக்குது, இன்னும் ரத்தம் என் மேலே இருக்குது, நீ என்ன பண்ணாத, என்ன தொடாதன்னு போய் சொல்லு, நான் உயிரோடு வந்துட்டேன்னு சொல்லி அந்த ஸ்திரீ அனுப்புறாரு. அந்த ஸ்திரீ அங்கே போய் சொல்றா. அங்கே சொன்னதுமே உடனே இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அங்கே காட்சியை கொடுக்குறாரு. எங்கனாக்கா சீஷருங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, உயிருக்கு பயம், ஏன்னா இயேசு கூட இருந்துங்க தாண்டா நீங்களாம், அதனால் உங்களே சாவடிக்கிற சொல்லுமே எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கின்னு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே ஜன்னலெல்லாம் சாத்திட்டு கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே இருக்கும்போது இயேசு நடுவில் வந்து நிற்கிறார், சமாதானம் உண்டாவதாக. எப்படி இருக்கும், எல்லாமே சாத்தி இருக்குது, ஒருத்தர் வந்து நடுவில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம் வரமா வராதா, பயந்தாங்க. அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லும்போது அங்கே தோமா கேட்குறாரு, நான் உன்னை செக் பண்ணி பார்க்கணும், உன்னை நான் தொட்டு பார்க்கணும்னு. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வா என்னை தொட்டு பாரு, என்னோட விழாவை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நேராக தோமா வந்து தொட்டு பார்க்குறாரு, ஆமா இவர் தான் இயேசுன்னு. பாருங்க, இப்போதான் கொஞ்சம் முன்ன அந்த ஸ்திரீக்கு சொல்றாரு, என்னை தொடாத, ரத்தம் இருக்குதுன்னு. அது கொஞ்ச நேரம் விட்டு அப்பவே காட்சி கொடுக்குறாரு, அங்க தொட்டு பார்க்க சொல்றாரு. அப்ப அந்த ரத்தம் எங்க தான் போச்சு, ரத்தம் என்கிட்ட இருந்துச்சு, அதனால அந்த ஸ்திரியை தொடாதனாரு. அப்பயே ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ்ல அங்க காட்சியை கொடுத்துட்டு அங்க தொடுன்றாரு. அப்ப ரத்தம் அந்த கேப்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுக்காக ஒரு காரியம் நடந்திருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனுமே, மரிக்கிறதுக்கு முன்னே 7 வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அந்த 7 வார்த்தையில அதுல லாஸ்ட்ல அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னாக்கா, பிதாவே உம்முடைய கைகளை என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்போ நமக்குள்ள 3 இருக்குது, ஆவி ஆத்மா சரீரம். இப்போ ஏசானவருக்குள்ளேயும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. இப்போ அவருடைய
ஆவியை தூக்கி பிதா கையில் கொடுத்துட்டாரு. இப்போ சரீரமும் ஆத்மா மட்டும்தான் சிலுவையில் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததுமே சிலுவையில் சரீரம் தொங்கி நிற்குது, ஆத்மா வெளியே வருது. வெளியே வந்ததுமே அவருக்கு கடைசியாக தண்ணீரும் ரத்தம் வெளியே வந்துச்சு பார்த்தியா, அது அந்த ரத்தத்தை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு எங்கே போகிறாருன்னா தேவாலயத்துக்குள்ளே போகிறார். பழைய ஏற்பாடில் தேவாலயத்துக்குள்ள 3 பகுதி இருந்துச்சு. ஆசரிப்பின் கூடாரம்னு சொல்லுவோம். அது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்த ரத்தத்தை தெளிக்கணும் ஜனங்களுடைய பாவத்தை போக்க. ஆனால் ஒரு மனுஷன் பழைய ஏற்பாடில் பாவம் செய்துட்டாக்கா அவன் என்ன செய்வானாக்கா உடனே அங்கே தேவாலயத்தில் ஆசாரியர்கிட்ட வருவாங்க. பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன். இப்போ பிரதான ஆசிரியர் கேட்பாரு, உன் வயசு என்னன்னு கேட்பாரு. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஃபைன், அந்த ஃபைனை போட்டுருவாரு. ஏன்னா நீ பாவம் செய்துட்டேன். அந்த காசை வாங்க மாட்டாரு. உனக்கு போட்ட ஃபைனில் போயிட்டு ஒரு ஆட்டை வாங்கினுவா, அந்த ஆட்டை வாங்கினுவா, உனக்காக அந்த ஆட்டை நான் பலியிடுறேன்னு. இப்போ அந்த ஆட்டை பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தெளிப்பாங்க. அது எங்க தெளிப்பாங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீனுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்கு மேல மூடி இருக்கு பாருங்க, அதுதான் கிருபாசனம். இப்ப அந்த கிருபாசனத்து மேல ஒரு மனுஷன் பாவம் செய்தனால ஆட்டை பலிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துன்னு தெளிக்கணும். அப்போ அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அவன் சந்தேகத்திலே போவான், குற்ற உணர்வோட என் பாவம் உண்மையாக மன்னிக்கப்பட்டிருக்குமா இல்லையான்னு. இப்போ இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல எடுத்துங்க, நம்முடைய எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால இப்போ அவர் ஆட்டுக்குட்டியா ஆயிட்டாரு. இப்ப ஆட்டுக்குட்டியானவர் அவர் என்ன பண்றாரு, நேரா வராரு. எங்க வராரு, அவர் சிலுவையில் மரித்ததுமே அவர் ஆத்மால ரத்தத்தை கொண்டு தேவாலயத்துக்குள்ள வராரு. இப்ப தேவாலயத்துக்குள்ள வந்தா எது மேல தெளிக்கணும், அந்த கிருபாசனம் எங்க இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு சிலுவையில் மறைக்கும் போது அந்த ஸ்கிரீன் 2ஆக கிழிக்கப்பட்டது. இப்போ பெட்டிக்கு மேலே இயேசு கிறிஸ்து ஆத்மாவா ரத்தத்தை தூக்கின்னு தெளிக்கிறார். இது எப்போ நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்ததுனுமே அந்த ஸ்திரீ சொல்றாருலே என்னை தொடாதுன்ட்டு, இப்போ அங்கே தொடாத என்கிட்ட இன்னும் ரத்தம் இருக்குது சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துன்னு அந்த கிருபாசனத்து மேலே தெளிச்சதுனுமே அங்கே நம்முடைய எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுமே அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ்ல அங்கே காட்சி கொடுக்குறாரு சீஷர்களுக்கு, இப்போ என்னை தொட்டு பாருன்னு சொல்லி. அப்போ தேவனுக்குள்ள என்ன இல்லை, ரத்தம் இல்லை, தேவனுக்குள்ள வெளிச்சம் இருக்குதுங்க. தேவனுக்குள்ள வெளிச்சம் இருக்குது. அதனால்தான் ஆதாம் ஆண்டவர் படிச்சதுனுமே மிருகங்கள் ஆண்டவர் ஆதாம் கிட்ட கொண்டு வச்சார். ஆதாம் தான் பேர் வச்சார். ஒரு மிருகத்துக்கும் பேர் வச்சதுனுமே எல்லா மிருகங்களும் ஆதாம் பார்த்து பயப்படும். எப்போ இவன் பாவம் செய்தானோ மிருகத்தை பார்த்து இவன் பயப்பட ஆரம்பிச்சான். ஏன்னா மிருகங்களுக்கு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. மனுஷனுக்குள்ள ரத்தம், அந்த ரத்தத்தின் வாசனை பார்த்தா அதை அடிச்சு சாப்பிடும். அதனால இப்போ ஆதாம் ஃபர்ஸ்ட் அவன் ஆவியா இருந்ததுனால அவன் என்ன பண்ண முடியல, தொட முடியல, பயந்து இருந்துச்சு. எப்பயும் பாவம் செய்தாலும் இந்த சரீரத்துக்குள்ள ரத்தம் வெளிப்பட்டதுனால அந்த ரத்தத்தின் வாசனை இவங்களுக்குள்ள கண்டதுமே தேவன் உடனே ஒன்று செய்தாரு, ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவங்கள வெளியே அனுப்பினாரு. அவங்கள துரத்தினோன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல, அங்க இருந்தா உனக்கு ஆபத்து. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து வெளியே அனுப்பினார். எசேக்கியேல் 47வது அதிகாரம் எடுத்து பாருங்க. அதுல ஒரு பள்ளத்தாக்குல எசேக்கியேல் போறாரு. அங்க உள்ளர்ந்த எலும்பு இருக்குது. உள்ளர்ந்த எலும்பு ட்ரை போன் அப்படின்னாக்கா அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன யுத்தத்துக்கு போன இந்த இராணுவ வீரரும் மரித்து போனதுமே பூமிக்கு மேலேயே அப்படியே இருந்திருக்குது. அது வெயிலோட உஷ்ணம் பட்டு 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 அந்த எலும்பெல்லாம் உள்ள இருந்த எலும்பு ஆயிடுச்சு இல்லையா. அப்போ ஆண்டவர் அங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு. எசேக்கியேலுக்கு சொல்றாரு, எசேக்கியேல் இதெல்லாம் உயிரோடு வருமானு. அப்போ எசேக்கியேல் நம்பால் உஷாரு இல்லையா, அவர் சொல்றாரு, ஆண்டவரை உங்களால கூடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உன் உதவி வேணும், நீ தீர்க்கதரிசனத்தை சொல்லு, அது உயிரோடு கொண்டு வரேன். அப்போ இவன் சொல்ல 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 கீழ்காற்றுகளை ஆண்டவர் அனுப்பி அங்க எலும்பு ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு மனுஷனை ஒரு சேனையா நிக்க வச்சாராம் உயிரோடு. அப்போ நம்ம எடுக்கிற உபவாசத்துல நமக்குள்ள இருக்கிற உலர்ந்த சில விஷயங்களும் உலர்ந்த எலும்புகளும் நம்மளுக்குள்ள சில காரியங்களை தோல்வி அடைந்திருப்போம். இது நடக்காது, இது இனிமேல் ஆகாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதுலயே நம்மளை சுகப்படுத்துறவரா இருக்கிறாருங்க. அதனாலதான் உபவாசம் எடுக்கும் போது ஆண்டவர் உபவாசம் எடுக்கிறதுக்கு சிக்னல் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப நீ ஃபாஸ்டிங் எடுக்கணும்னா நிச்சயமா ஒரு சிக்னல் கொடுப்பாரு. ஒரு உதாரணத்துக்கே நான் சொல்றேங்க. இப்போ வீட்டுல நாயை வளர்த்துனுக்குறீங்க. அந்த நாய் என்ன பண்ணும், என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் அது சாப்பிடாது. நீங்க அடிச்சு சாப்பிட வச்சாலும் அது சாப்பிட்டதுமே உடனே வாமிட் எடுத்துரும். உங்களுக்கு தெரியாது இந்த நாய்க்கு ஏதோ ஆயிட்டு இருக்குது, அதனாலதான் இது என்ன பண்ண மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குதுன்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க, அது உபவாசத்துல இருக்குது. அதனாலதான் உள்ள எந்த சாப்பாடு அது எடுத்துக்கிறது இல்லை. அதோட சிக்னல் அது. அப்போ நமக்கு என்ன ஆண்டவர் சிக்னல் கொடுப்பாருன்னா, சில நேரம் சாப்பிடலாம் நினைப்பான சாப்பிட முடியாது, சாப்பாடு இறங்காது. நீங்க கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து நிற்கிறீங்க, அந்நிய பாஷைகளை பேசுறீங்கன்னா உங்களுக்கு இந்த அடையாளம் நடக்கும். என்னதான் சாப்பிட நினைச்சாலும் சாப்பிட்றதுக்கே தோணாது.
பசி எடுக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு எண்ணம் வராது. அதெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா, திடீர்னு உடனே பயந்துருவீங்க, ஏதோ எனக்கு ஆயிருக்குது, எனக்கு இன்னும் நடந்துச்சு. இல்லைங்க, அது சிக்னலு. ஆண்டவர் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு, இப்படி நீங்கள் சாப்பிடாத நீங்கள் இருந்து உபவாசம் எடுங்க சொல்லி. அதனால தான் சயின்ஸ் கூட ப்ரூவ் பண்ணிச்சு, மரங்களை கூட ஃபாஸ்டிங் எடுக்குதான். ட்ரீ எப்படிங்கன்னு கேட்டால் பாருங்கள், இலையெல்லாம் உதிர்ந்து கொட்டிடும், வெறும் மரம் நின்று இருக்கும், இலைங்கெல்லாம் கீழே கொட்டிடும், ஆனால் கனிகளை விட்டு இருக்கும். நீங்கள் நினச்சி நிற்பீங்க, இவ்வளோ தண்ணிகள் இருந்தோம், இவ்வளோ மழை பெஞ்சோம், அதில் என்ன இல்லை, இலைங்கள் இல்லை. அது உபவாசம் எடுக்குது. அதனால தான் சயின்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்குது. பாருங்கள், ஆதாம் தேவன் வந்து ஆவியாய் படித்தார் இல்லையா? ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், அதனால மனுஷன் ஆவியாய் படித்தார் மொதல். அப்போ ஆவியா படித்த மனுஷனுக்கு வஸ்திரத்தை வச்சிருந்தார். அந்த வஸ்திரம் போட்டு இருந்தார் ஆவிக்கு. ஆவி வந்து ஆண்டவர் நேக்கடா பட்டிக்கல. அந்த வஸ்திரம் என்ன தெரியுங்க, தேவனுடைய மகிமையினால தேவன் படித்தார். அதுதான் அந்த வஸ்திரம். அதுதான் ஒரு மனுஷன் இறந்ததுனுமே இப்போ அடக்கம் பண்ணுறாங்க இல்லையா? அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னே புது துணியை போட்டு இன்னும் போயிட்டு அடக்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு புது வஸ்திரத்தை போட்டு, அவங்களுக்கு பிடிச்ச துணியை போட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்லசைட் சாப்டர் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவி ஆத்மா சரீரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த சரீரம் மண்ணால் எடுத்து படிக்கப்பட்டதுனால மறித்ததுமே மண்ணுக்கு திரும்புது. அதனால தான் பொதிக்கிறாங்க நம்ம. அப்போ நம்ம ஆத்மா வந்து தேவன்கிட்ட போகும்போது நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். ஆவி தேவனோடது, ஏன்னா நம்மளோட ஆவி தேவனுடைய சாயலாக படிக்கப்பட்டது, அவருக்கு திரும்புது. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய சரீரம் வந்து எதுக்கு? மண்ணுக்கு திரும்புது, அதுக்கு சொந்தமானது. அப்போ சரீரத்தை விட்டுருங்க, அப்படியே போட்டு இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புது, இதுக்கே இவ்வளோ அலங்காரம் பண்ணுறோமே, உன் ஆவிக்கு அலங்காரம் பண்ணுங்க. உன் ஆவி அழகாய் வைங்க. ஏன்னா உன் ஆவி தேவனுடைய மகிமையாய் மூடி இருக்குது. உன் ஆவி நேக்கடா இல்லை, நிர்வாணியா இல்லை. ஆனால் நீ பாவம் செய்யும்போது அது நிர்வாணியா ஆகுது. அதனால தான் பாவம் செய்யறதை விட்டு தேவனுடைய வார்த்தை பிடித்து கொள்ளுங்க, வார்த்தை விசுவாசித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நடுங்க. உன்னுடைய ஆவிக்குள்ள தேவனுடைய வஸ்திரம் இருக்குது, அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் யாத்திராகமம் 2வது அதிகாரம் இந்த வெளிப்பாடு கவனிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 2 வசனம் 1 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க 2 பேரும் லேவியர். அப்போ லேவி கோத்திரத்தில் வர்றவங்க தான் ஆண்டருக்கு பணிவீடு செய்யணும், ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும். 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த கோத்திரத்தில் தான் மோசே பிறகுறார். மோசே பிறந்து வந்தவர் ஆசாரியர், பிரதான ஆசாரியர். இப்போ பிரதான ஆசிரியரோட வேலை என்ன? ஜனங்களை வழி நடத்தணும், சபையை ஒழுங்குபடுத்தணும், தேவனுக்கு தினமும் பணிவீடு செய்யணும். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் மோசே. இப்போ இந்த லேவி கோத்திரத்தில் வந்தவங்க வந்து யுத்தத்துக்கு போக மாட்டாங்க, எப்பயுமே தேவனுக்கு ஊழியம் செய்வாங்க, சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதனால மோசே சொல்றாரு, யோசுவா நீ போய் சண்டை போடு, நான் மலைக்கு மேலே போயிட்டு கரங்களை உயர்த்தி நான் நிற்கிறேன், அந்த யுத்தம் தேவன் கொடுப்பாருன்னு. ஏன்னா மோசே யாரு? ஒரு லேவி கோத்திரத்தில் பிரதான ஆசாரியர் வம்சம். அதனால தான் மோசையினால் யுத்தம் பண்ண முடியல. ஜனங்களை வழி நடத்தி வரும்போது வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பசி எடுக்குதுன்னு. மோசை உடனே கோலை எடுத்து வானத்தை நோக்கி நீட்டுறாரு. வானத்தில் தேவதூதருங்க சாப்பிட்ற மண்ணா வந்து விழுந்துச்சு. எல்லாருமே அதை சாப்பிட்டு திருப்தி ஆனாங்களாம். அப்போ நல்லா கவனிங்க, மோசே வந்து வெறும் லேவி கோத்திரத்தில் வந்த ஒரு பிரதான ஆசிரியர் மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் அவர் தீர்க்கதரிசி. அப்போ மோசே 2ஆவா இருந்திருக்கிறாரு, பிரதான ஆசிரியர் ஹை பிரீஸ்டா இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ராபிட் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஏசாப்பா பிறக்கிறதுக்கு முன்னே யோவான் ஸ்நானம் பிறக்கிறார், ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானம் உங்களுக்கே தெரியும், ஜகரியாவுக்கு பிறக்கிறார். இப்போ ஜகரியா யாரு? ஒரு பிரதான ஆசிரியர். இப்போ பிரதான ஆசிரியர் வம்சத்தில் பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானம். இப்போ யோவான் ஸ்நானுடைய வேலை என்ன? ஊழியம் செய்யணும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? நேராக ஒரு வனாந்தரத்தில் போய் அங்கே தான் வாழ்ந்தார். வசனம் சொல்லுது, தேனும் வெட்டி கிளிகளை சாப்பிட்டு இருந்தாராம். அதில் எலியாவின் ஆவி யோவானுக்குள்ள இருந்துச்சான். அப்போ யோவான் வந்து ஒரு பிரதான ஆசிரியர் வம்சத்தில் பிறந்தவர், பிரதான ஆசாரியர். இப்போ யோவான் பிரதான ஆசிரியர் இருந்தாலும் எலியாவின் ஆவி உள்ள இருந்துச்சு. எலியா வந்து தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசியாவே இருந்திருக்கிறார், 2 விதமா இருந்திருக்கிறார். அதனால தான் அந்த நாட்கள்ல நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க, இயேசு இருந்த நாட்கள்ல. அப்போ இயேசு இருந்த நாட்கள் நிறைய ஊழியக்காரங்க கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், எடுக்கல. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள பிரதான ஆசாரியா இருக்கணும், தீர்க்கதரிசியா இருந்தா தான் இயேசுக்கு என்ன எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அதனால தான் யோவான் ஸ்நானம் கிட்ட வந்து எலியாவின் ஆவி உள்ள இருந்துச்சு, தீர்க்கதரிசனம். 2வது பார்த்தீங்கன்னா எந்த வம்சம்? லேவி கோத்திரத்தின் வம்சம், ஜகரியா. அதனால தான் பிரதான ஆசிரியராக இருந்தார். இப்போ பிரதான ஆசிரியராக இருந்தார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியா இருந்தார். அதனால தான் போய் அவர் என்ன எடுத்தார்? யோவான் ஸ்நானம் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாரு.
அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உபவாசம் எடுக்கும்போது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம உபவாசம் எடுக்கிறோம், நம்ம உடம்புக்கு லோஷன் போடலாம், க்ரீமை போடலாம், அதை போடலாம், இதை போடலாம். கிடையாதுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா, முகத்தை கழுவிட்டீங்களா தண்ணியில், அவ்வளோதாங்க. ஃபாஸ்டிங் எடுங்க. நீங்கள் ஒரு மாதிரி சோர்ந்து போகிற மாதிரி தான் உங்கள் ஜனங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன உன்னுடைய முகம் ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குதுன்னு. காது விட்டு கேட்காதீங்க. ஐயோ சோர்ந்து போயிடாதீங்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க, பயப்படாதீங்க. சரீர ரீதியான உபவாசம் எடுக்கும்போது நிச்சயமாக அப்படி தான் இருக்கும் நம்ம உடம்பு. ஆனால் உபவாசம் எடுத்து முடிச்சதுன்னுமே நீங்களாக இருக்க மாட்டீங்க. உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு மகிமையை வெளிப்பட ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் உபவாசம் எடுக்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் டிசப்ளைன் ஆகிடும், ஒரு ஒழுக்கத்தில் வந்துடும். அதனால இயேசு கிறிஸ்து ஆனவரும் சீஷர்களுக்கு உபவாசம் எடுக்கிறது குறித்து பேசினார். இப்போ இயேசோடு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷருங்க இருந்ததுனால சீஷருங்க யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, உன் சீஷருங்க உபவாசம் எடுக்க மாட்டாங்களான்னு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவங்களோட இருக்கிற வரைக்கும் ஏன் உபவாசம்னு. இயேசு கிறிஸ்து அங்கே உயிரோடு வந்ததுனுமே 40 நாள் அவங்களுக்கு ஊழியத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னே அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார். உபவாசத்தை எடுக்கும் சொல்லி கொடுத்தார். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தை ஏறி போனதுமே இந்த பூமியில என்னோட நீ கம்யூனிகேஷன் பண்ணணும், என்னுடைய வல்லமை நீ பெறணும், என்னுடைய வரங்கள் உனக்குள்ள வரணும், என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள்ள வரணும்னா நீங்க உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். பைபிள் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சீக்கிரமா ஒரு வீடியோ போடுறேங்க, உபவாசம் எடுக்கும்போது நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு. அது பைபிள் பிரகாரப்படியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நீங்க ஏன் உபவாசம் எடுக்கணும், ஏன் உபவாசம் எடுத்தா என்ன நடக்கும், ஒரு ரீசன் நான் சொல்றேங்க. மோசே ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க, உன் பின்னால வந்துட்டோம், இந்த மாதிரி நாங்கள் இங்கே செத்துட்டா கூட எங்களுக்கு கல்லறை இல்லை, நாங்கள் எகிப்திலேயே நாங்கள் அடிமையில் இருந்தால் கூட அந்த ராஜா எங்களை அடித்தா கூட நாங்கள் செத்து போயிட்டா கூட எங்களுக்கு கல்லறை இருக்குது, அதனால உன் பின்னால் வந்து நாங்கள் இப்படி சாவணுமான்னு சொல்லி மோசே முறுமுறுத்து கல் எடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சீனாய் மலைக்கு மேலே வான்னு. அப்போ 40 நாள் உபவாசம் எடுக்கிறார் மோசே. உபவாசம் எடுத்துட்டு கீழே இறங்கி வராரு. வந்தாக்கா மோசையோட முகம் சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட பிரகாசிக்குது. அந்த முகம் பார்த்ததுனுமே எல்லாம் தூர போறாங்க. நீங்க உபவாசம் எடுக்கிறதுக்கு முன்ன நிறைய பேர் உனக்கு கேவலமா பேசுவான். பாருங்க, ஃபாஸ்டிங் எடுக்கும் போது சாத்தான் வரமாட்டான். ஏசு கிறிஸ்து உபவாசம் எடுக்கும்போது சாத்தான் வரல, உபவாசம் எடுத்து முடிச்சுட்டு பேர் தான் சாத்தான் ஏசு கிறிஸ்து வந்து. அப்போ ஏசு கிறிஸ்து சாத்தானை வார்த்தையினால் அடிச்சு விரட்டினார். இப்போ சாத்தான் உங்ககிட்ட வரமாட்டான் நீங்க உபவாசம் எடுக்கும்போது. ஆனா உபவாசம் எப்படி எடுக்கணும், அதுல நீங்க என்ன நன்மை பெறணும், அது தெரியாம உபவாசம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்பதான் சாத்தான் என்ட்ரு ஆவான். சில வீக்னஸை பார்த்து அவன் அடிப்பான், நீ கீழே விழுவேன். அப்ப நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே நாங்க ஃபாஸ்டிங் எடுத்தோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதிரி இந்த நிலைமை எங்களுக்கு நடந்துருக்கூடாது சொல்லி அழுவுறது, ஆண்டவரை குறை சொல்றது. உபவாசம் எடுக்கும் போது என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன காரியமெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வார், அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். முடிஞ்ச செகண்ட் பார்ட்டை நான் உங்களுக்கு டீச் பண்றேங்க. மோசையை முறுமுறுத்த ஜனங்க மோசை மலைக்கு மேல இருந்து இறங்கி வந்தா மோசையை பார்த்து தூர போறாங்க. இன்னொன்னு சொல்லுது வசனம், தலைக்கு முக்காடு போட்டுக்கினாங்களா, முகத்தை மறைச்சிக்கினாங்களா, மோசையோட முகம் பார்க்க முடியல, அப்படி பிரகாசித்துதான். நீங்க உபவாசம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தாங்க, நீங்க உபவாசம் எடுத்து முடிச்சதுனுமே நீங்க எழுந்து வெளியே வருவீங்க, உங்க முகம் பிரகாசிக்கும். எந்த சத்ருவெல்லாம் உனக்கு விரோதமா வந்தானோ அவனே உன்னை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கெல்லாம் தலை குனிந்து நடந்தியோ தலை நிமர பண்ண வைப்பார். எங்கெல்லாம் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு நீ உன்னால் முடியல சொல்லி அழுந்து நீ விழுந்தியோ அதே இடத்துல கர்த்தருடைய வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறது வெளிப்படுத்துவாருங்க. அதனால உபவாசம் எடுக்கிறது 3 விதமான உபவாசம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய உபவாசம் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச 3 உபவாசம். அப்படின்னா நம்ம ஆவியில எப்படி உபவாசம் எடுக்கிறது, ஆத்மால எப்படி உபவாசம் எடுக்கிறது, சரீரத்துல எப்படி உபவாசம். இப்போ நான் உங்களுக்கு சரீரத்தை பற்றி தான் நான் கொடுத்துருக்குறேங்க. சரீர ரீதியான உபவாசம் எடுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை செய்வார். ஆனா உபவாசம் எடுத்துட்டு வரும்போது ஒரு புதிய மனுஷியா நீங்க காலப்படுவீங்க. நிச்சயமா கர்த்தரை நீங்க நன்றி சொல்லுவீங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு தேவன் பேசியிருந்தா நிறைய பேருக்கு இது நீங்க சொல்லுங்க.